நம்ம பாக்குற மெயின் செட் பொறுத்துதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு லவ் தான் இருந்துச்சுன்னா நான் பண்ணது கிடையாது. படம் பார்த்து லவ் பண்ண தோணுதுன்னா சத்தமா சொல்லு. படம் பார்த்துட்டு எப்படி காமெடி ஃபுல் காமெடியாமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் எக்ஸலண்ட். ஒரு ஃபேமிலி யூத் ரெண்டு பேருக்குமே இந்த படம் வந்து பயங்கர அப்பீலிங்க. யூத் ஜெனரேஷனுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல. படம் செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க? லவ் படம் சொன்னாங்க. லவ் அந்த லைவ் அந்த கதை வந்து என் லைஃப்ல நடந்த மாதிரியே இருந்துச்சு. படம் சூப்பர். படம் சூப்பர், படம் சூப்பர்ப்பா. படம் சூப்பர். பார்க்கலாம். 100% ஒர்த்தான படம். ப்ரோ நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ரோ. இப்ப நான் லவ் பண்ணிட்டு தான் ப்ரோ. ஆனா 2 பேரும் உண்மையா இருக்கணும். ஓப்பனாவா 2 பேரும் உண்மையாக விட்டு கொடுக்க கூடாது. நல்லா இருந்துச்சு ப்ரோ மூவி. பார்க்கலாம். நல்லா காமெடியா பண்ணாரு. எவ்வளவு நான் எதிர்பார்த்து உள்ள போனீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தான் நல்லா இருக்காது பார்த்தா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். செகண்ட் டைம் ரெண்டு ஃபுல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ. காமெடியா இருந்துச்சு. காமெடியா. ஓகே. ஓகே. நல்லா இருக்கு. எப்படிடா ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் டைம் தர்மியா அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு. தேவதர்ஷன் ஆக்டிங் செமையா இருக்கு. படத்தோட கதை எப்படி இருக்கு? ஸ்டோரி நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாவே காமெடி. காமெடி வாட்டர் ஜம்ப் சொல்லிட்டு டெய்லி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. டெய்லி கத்த மாதிரி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோவா பண்ணிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. நிறைய பேர் அதான் சொல்லிட்டு போறாங்க. படம் ஃபுல்லா வயிறு முழுக்க சிரிப்பா காமெடியா நல்லா இருக்கு. பைசா கொடுத்தா செம்ம ஒர்த்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ரெண்டு பேர் சொல்றாங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 9 out of 9. உங்களுடைய ஆக்டிங்ல அப்படி நல்லா இருக்கு. நிறைய பேர் ஆக்டிங்லாம் வந்து பொறியியல்லாம் இல்ல அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. Thanks. நல்லா இருந்துச்சு ஆமா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க? காமெடி. நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல மெயினா சரண்யா, தேவதர்ஷினி இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். ஆக்சுவலா ஹீரோவும் கூட சரண்யா அப்புறம் தேவதர்ஷினி ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் வெரி குட் மூவியோட ஸ்கிரிப்ட் எடுக்காது. வெரி நைஸ் கேமரா ஓகேங்களா? நல்லா வெரி குட் என்டர்டைனிங் வெரி குட் 100 out of 100 பப்ளிக் இந்த மூவியை பத்தி என்ன சொல்லுங்க? பார்க்கலாம் நிறைய தடவை கூட பார்க்கலாம் இது. ஓகே. ஒரு ஃபேமிலிக்கான மெசேஜ் இருக்கு, யூத்துக்கான மெசேஜ் இருக்கு படம். பிளஸ் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஒரு பியூர், அதாவது ஃபேமிலி ஃபுல்லா பார்க்கலாம் இந்த படத்தை. சில்ட்ரன்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், பெரியவங்க, ஃபாதர் மதர் எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருக்குமே படத்துல மெசேஜ் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஜாலி இருக்கு. ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சம் மாதிரி. மியூசிக் நல்லா, சாங்ஸ் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் அப்படியே கிரிப்பா இருக்கு உங்களுக்கு. எங்க லவ் ஸ்டோரி மூவி இது வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்ட் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இது வெறும் லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. நல்ல காமெடி ஃபேமிலியும் இதுல இன்வால்வ் இருக்கு இந்த ஸ்டோரி. அதனால தான் சொல்றேன், இந்த படத்தை பேரண்ட்ஸும் பார்க்கலாம், சில்ட்ரன்ஸும் பார்க்கலாம், யூத்ஸும் பார்க்கலாம், ஒரு தாத்தா பாட்டி கூட பார்க்கலாம். எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ஆக்சுவலா எப்படி இருக்கும் தெரியல, அப்படிதான் நினைச்சு போனா. ஆனா ராஜு இருக்காங்க. ராஜு ஃபேவரட் எனக்கு. பிக் பாஸ்ல குக்கு வித் கோமாளில ரொம்ப பிடிச்சிருந்து. சூப்பரா நடிச்சிருந்தாங்க. சாங்ஸ் மியூசிக் அப்படி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதுதான் இல்லையா உள்ள? எனக்கு லவ் இல்லைங்க. படம் பார்த்தோன்னே எனக்கு லவ் பண்ண தோணுது. இப்ப லவ் பண்ண தோணுதா? ஓகேண்ணா. இப்போ ராஜுவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ராஜு இல்ல யாருன்னு எனக்கு தெரியலண்ணா. ஹீரோனா தேவதர்ஷி மேம்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு? எல்லா சீனும் செம்மையா இருந்துச்சுண்ணா. நானே ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்க போறேன் அடுத்து. நீங்களும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறீங்களா? ஓகேண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? 2 ஹாஃபும் நல்லா இருந்துச்சுண்ணா. மியூசிக்லாம் மியூசிக் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. கொடுத்த பைசா கொடுத்தா கண்டிப்பா ஒருத்தனா நல்லா இருந்துச்சு படம். ஓகேண்ணா. ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல? பொண்ணுங்க ஏமாத்தாம இருந்தா போதும். ஒன்றும் புரியல. பொண்ணுங்க ஏமாத்தாம இருந்தா போதும். பொண்ணுங்க ஏமாத்தாம இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம், ரீசன்? 2 பேருமே உண்மையா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். 2 பேரும் என்ன மாத்தணும், மாத்தக்கூடாதுன்னு எதனா ஒரு கதையில சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே ஓப்பனா இருந்தாலே போதும் ப்ரோ. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பன் பட்டர் ஜாம், டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மூவி இருந்ததா இல்லையா? ஒருத்து ப்ரோ, படம் ஒருத்து. ஓகே. படம் வந்து கொடுத்த காசுக்கு ஒருத்தான படம் தான். படம் லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். எத்தனை வாட்டி வந்து பார்த்தாலும் சலிக்காது போல. லவ் ஸ்டோரினா அந்த படம் சூப்பரா இருக்குது. அவர் ராஜு தானே ஒரு பேரு. ராஜீவ் காந்தியுமே நல்லா பண்ணாரு. நான் இப்ப லவ் பண்ணிக்கிட்டாங்க. நானும் 9வது பண்ணிக்கிருக்கேன். 9வது இப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா 2 பேரும் உண்மையா இருக்கணும். 2 பேரும் ஓப்பன் டைப்பா இருக்கணும்.
இதுக்காண்டி அந்த இப்ப வேற யார் ஃப்ரெண்டு எனக்கு பிடிச்சி வைக்க யாருக்கா இழுத்து பார்க்குவாரு 2 பேரும் ஓப்பன் டைப்பா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். சோய் வேணும் லைஃப் பெஸ்டா தான் இருந்தது. ஆனா 2 பேரும் உண்மையா இருக்கும் ப்ரோ. கஷ்டப்படக்கூடாது. உண்மையா இருந்தா பிரச்சனை இல்ல. உண்மையா இருக்கும். 2 பேரும் உண்மையா இருந்தா பிரச்சனை இல்ல. ஆமா. பிரச்சனை வராது.